அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது ஓரெழுத்து ஒரு மொழி இதை பார்ப்பதற்கு முன்பு சொல் அப்படி என்றால் என்ன அப்படின்றது தொல்காப்பியரும் நன்னூலாரும் என்ன சொல்கிறாங்க அதை பார்த்துவிட்டு இந்த ஓரெழுத்து ஒரு மொழியை பார்க்கலாம். சார், இப்போ சொல் என்ற சொல் நல்லா கவனிங்க. இந்த சொல் என்ற சொல்லே சொல்லை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறார். சார், இங்கே சொல் என்ற சொல்லுக்கு ஓர் எழுத்து தனித்திருந்து, இப்போ கையி, தையி, பையி, மையி, ஆ, இந்த மாதிரிலாம் ஓர் எழுத்து தனித்திருந்து அது பொருளை தருமாயின் அதற்கு பெயரும் சொல் என்று சொல்கிறாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்திருந்து அது பொருளை தருமாயின் அதற்கு பெயரும் சொல் என சொல்கிறாங்க. சார், ஒரு எழுத்து தனித்திருந்து அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நின்று அது பொருளை தருமாயின் அதற்கு பெயர் சொல் என தொல்காப்பியரும் நன்னூலாரும் சொல்கிறாங்க. இப்போ தனித்திருக்கக்கூடிய எழுத்துக்களை பார்த்தோம் அப்படின்னா கை, தை, பை, மை, ஆ என்ற சொற்களை எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இப்போ பல எழுத்துக்கள் சேர்ந்து ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களை பாருங்கள். அரசன், அம்மா, யானை, இந்த சொற்கள்லாம் பாருங்கள். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் அதுவும் பொருளை தந்தால் அதற்கு பெயர் சொல் என நம்முடைய தமிழ் சான்றோர்கள் சொல்கிறாங்க. அப்போ சொல் என்று என்ன ஒரு வரையறையை கொடுக்குறாங்கன்னா, ஒரு எழுத்து தனித்திருந்து அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நின்று அது பொருளை தருமாயின் அதற்கு பெயர் சொல் என வரையறை கொடுத்துருக்காங்க. அந்த சொற்களில் முதல் தலைப்பை நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓர் எழுத்து ஒரு மொழி. அதாவது ஒரு எழுத்து தனித்திருந்து பல சொற்களை தருவதும், ஒரு எழுத்துக்கான ஒரு எழுத்து மட்டும் தனித்திருந்து அதற்கான பொருளை தருவதும் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழி. தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது. எத்தனைமா? 42. சொன்னது தொல்காப்பியர் அழகாக சொல்லுவார். 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளை காணக்கூடிய ஒரு மொழி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தமிழ் மொழி என்று சொல்வார்கள். தமிழ் மொழிக்கே ஒரு சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய ஒரு மொழி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சொல் இலக்கணத்தை சொல்லக்கூடிய இந்த மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அழகாக. அப்போ இந்த ஓரெழுத்து ஒரு மொழியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சார், இந்த ஓரெழுத்து ஒரு மொழி என்ன சொல்லுது பாருங்கள். தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி பாருங்க. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை உள்ளதுன்னு கேட்குறாங்க. தொல்காப்பியர் அழகாக சொன்னார், 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன. ஓகேங்களா? நன்னூலார் தான் அந்த 7 அதாவது 7 நெடிலெழுத்துக்கள் நமக்கு என்ன அதுக்கு ஓரெழுத்து ஒரு இருக்கணும்னு சரியாக சொல்லியிருப்பார். சரிங்களா? அப்போ தமிழில் உள்ள மொத்தம் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை கேட்டிங்கன்னா 42. ஓகேங்களா? இது யார்ப்பா சொன்னது? தொல்காப்பியர் சொல்கிறாரு. இதுதான் சார் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சொல்லில் ஒரு எழுத்து தனித்திருந்து அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நின்று அது ஒரு பொருளை தருமாயின் அதற்கு பெயர் சொல் என வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த சொல்லை தான் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது. அடுத்து பாருங்கள், கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க. கை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி. சார், பல பொருள் உண்டு கை என்னும் சொல்லுக்கு ஓரெழுத்து ஒரு மொழிக்கு. கை என்று சொன்னால் நம்முடைய உறுப்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல், மனிதனுடைய உறுப்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல், இது கை என்று பெயர். ரெண்டாவது என்ன, இதில் கொடுத்துருக்கக்கூடிய சொற்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கை என்றால் காத்தல், அது கிடையாது. கா என்றால்தான் காத்தல் என்று பொருளை தரும். ஒளி குறிப்பு அதுவும் கிடையாது. சோர்தல் அதுவும் கிடையாது. ஒழுக்கம். அப்போ கை என்பதற்கு என்ன சார் பொருள்னு கேட்டிங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழியில் ஒழுக்கம் என்று பெயர். கை என்பதற்கு ஒழுக்கம் என்று பொருளை கொடுக்கிறது. சரிங்களா? இதான் சார் ஓரெழுத்து ஒரு மொழி. அதாவது ஒரு எழுத்து தனித்திருந்து பொருளை தருமாயின் அதுக்கு பெயர் ஓரெழுத்து ஒரு மொழி என்று சான்றோர் சொல்கிறாங்க. அப்போ கை என்று சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்னென்னு பேர்? ஒழுக்கம் என்று பெயர். ரெண்டாவது பாருங்கள், ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கடந்த ஆண்டு வினாக்களில் கேட்கப்பட்ட வினாக்கள். அதெல்லாம் தெளிவாக பார்க்குறோம் நம்ம. கை என்று சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி, ஓ என்று சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி. சார், இந்த கை என்று சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி ஒழுக்கம். ஓ என்று சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், உயர்ச்சி, தூய்மை, கொள்கலம், மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்க. உயர்ச்சி கிடையாது. ஊ என்பது தான் உயர்ச்சி என்று பொருளை தரும். மகிழ்ச்சி என்பது தான் இதுக்கான ஆன்சர். சரியான விடை என்னது? மகிழ்ச்சி. ஓ என்ன சொல்லுவோம்? மகிழ்ச்சியை ஓ அவ்வளோ அவ்வளோ அழகா, அவ்வளோ பெரியதாக இருக்குமா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ஓ என்பது மகிழ்ச்சியினுடைய கூற்றாக காணப்படுவதால் அதற்கு பேர் மகிழ்ச்சி என்று பொருளை தருகிறது. அப்போ ஒரு எழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை? 42. கை எனும் ஒரு எழுத்து ஒரு மொழியை தரக்கூடிய சொற்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒழுக்கம் என்று பொருளை தருகிறது. அப்போ ஓ எனும் ஒரு எழுத்து ஒரு மொழி எதை குறிக்கிறா? மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை தருகிறது. அடுத்து வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள், அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. கவனிங்கப்பா, அரசனை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து மொழிகள் பல உண்டு. அதில் கோ என்பது அரசனை குறிக்கும். கோ என்பது அரசனை குறிக்கும்.
கோ என்பவனுக்கு அரசன் பாருங்கள் கோமான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கோமான். ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அரசனுக்கு பேர் என்னதுமா? கோமான்னு சொல்லுவாங்க. கண்ணகி கூட சொல்லுகிறான், கோமானே கொற்றவனை கொன்றதும் அறியுமோ என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் பயன்படுத்துகிறார்கள். சரிங்களா? ஏன்னா கண்ணகியினுடைய சபைக்கு போகின்ற பொழுது சொல்கிறாரு, தேரா மன்னா செப்புவது உடனே. ஓகேங்களா? முதல் வார்த்தை என்ன சொல்கிறாரு? தவறு செய்திருக்கக்கூடிய மன்னனே, நான் சொல்வதை நீ கேள். ஏனென்றால் நீ பேசக்கூடிய தகுதியை இழந்து விட்டாய், ஆகையினாலே நான் சொல்வதை நீ கேள் என்று கண்ணகி உரைப்பதை போன்று சொற்கள் உண்டு. அப்போ கோ என்று ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா அரசன் என்று ஒரு பொருளை தரும். அதே கோ எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு மதில் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளும் உண்டு. ஓகேங்களா? கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுவை குறிக்கக்கூடிய சொல்லும் உண்டு. அப்போ இந்த கோ என்று ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நமக்கு கோ என்று ஒரு எழுத்து ஒரு மொழி அரசனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக காட்சியளிக்கிறது. நமக்கு என்ன இருக்கு? அரசனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக காட்சியளிக்கிறது. அடுத்து கீழே பாருங்கள், அருமையான ஒரு பொருத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பள்ளி பாட புத்தகத்தில் அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க, அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 2022 கேட்கப்பட்ட வினா, அருமையான ஒரு வினா. இங்கே பாருங்கம்மா, தா அப்படின்னா என்ன? தா என்ன தரப்போகிறோம்? யாருக்கு தரப்போகிறோம்? தா என்ற சொல்லுக்கு தாவுதல் என்று பொருள். என்னென்ன பொருள்? தாவுதல் என்று சொல். கா என்ற சொல்லுக்கு சோலை என்று ஒரு பொருள் உண்டு. என்ன உண்டு? சோலை. சோலை, காடு இதெல்லாமே கா என்று சொல்லக்கூடிய பொருளை தான் குறிக்கும். அடுத்து பாருங்கள், ஏ என்பதற்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அம்பு என்று ஒரு சொல் உண்டு. ஏ என்பதற்கு அம்பு என பொருள். வே என்பதற்கு மறை. அப்படின்னா வே எதுக்கு சார் வே என்பதற்கு மறைன்னு சொல்கிறாங்கன்னா, வே என்பது வேதத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். தமிழில் உள்ள வேதங்கள் எத்தனை? மொத்தம் ரிக், யசு, சாமம், அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களை அடிப்படையாக கொண்டுதான் தமிழ் சான்றோர்களும் வாழ்ந்தார்கள். ஆரியர் முறைப்படி வந்தது 4 வேதங்கள். ஓகேங்களா? இவர் தமிழ் சான்றோர்கள் வாழ்ந்திருக்கூடியது 5வது வேதமாகிய மகாபாரதத்தை சேர்த்தார்கள். முன்னுமா முனிவரும் பகரேன் எண்ணுமாய் அடித்திடும் 5ஆம் வேதமாகி யான் அறியேன் என்று சொல்லக்கூடிய வில்லிபுத்திர ஆழ்வார் அழகாக சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இப்போ இந்த வேதம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு 5வது வேதமாக எதை நாம் சொல்லுவோம்னா மகாபாரதத்தை சொல்லுவோம். அப்போ 4 வேதங்கள் உண்டு. ரிக், யசு, சாமம், அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள். நமக்கு 5வது வேதம் என்று சொல்லக்கூடியது மகாபாரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ தமிழருடைய வேதம் என்று சொல்லக்கூடிய நூல் உண்டு. என்ன உண்டு தமிழருடைய வேதம்? நம்முடைய திருக்குறள் தான் தமிழனுடைய வேதம் அப்படின்னு சொல்கிறோம். திருக்குறளை தமிழருடைய வேதம் அப்படின்னு அழைக்கிறோம். திருக்குறளுக்கு அவ்வளோ ஒரு உண்மையான ஒரு பொருள் உண்டு. ஏன்னா இது வரைக்கும் 120 130க்கு மேற்பட்ட மொழிகள்லாம் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் இந்த திருக்குறள் என்று சொல்லக்கூடிய நூல். வள்ளுவர் சொல்லுவார், தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வார்த்தை அழகாக சொல்லுவார். கண்ணதாசன் இந்த வார்த்தை கூட, வள்ளுவனே நீ தோன்றிய இந்த தமிழ் பூமியிலே நீ வளர்த்த இந்த தமிழை நான் வளர்ப்பதே மிக பெருமை, மீண்டும் என்ன புகழை அடையப் போகிறோம், அதனால் தான் தோன்றுகின்ற பொழுதே தமிழனாகிய நான் புகழோடு தோன்றியிருக்கிறேன் என்று வள்ளுவனை புகழ்ந்து பாராட்டியிருப்பார் கண்ணதாசன். அப்படிப்பட்ட ஒரு திருக்குறள் நமக்கு தமிழருடைய வேதங்கள் எப்படி அழைக்கப்படுகிறது. அப்போ பாருங்கள், இந்த சொற்களை எல்லாம் பொறுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தா என்பதற்கு தாவுதல் என்று பொருள். அப்போ இது 2 வருமாமா? அடுத்து பாருங்கள், கா என்பதற்கு சோலை என்று பொருள். அப்போ நம்ம ஆன்சர் சி நமக்கு ஆன்சராக வரும். ஓகேங்களா? அப்போ வே என்பதற்கு மறை என்று பொருளை தரும். ஏ என்பதற்கு அம்பு என்று ஒரு பொருளை தரும். அப்போ ஓரெழுத்து ஒரு மொழி வரைக்கும் என்ன சார் பார்த்துருக்கோம்? 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது. அதில் நம்ம பயிற்சித்துறையால் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில வினாக்கள் எல்லாம் அவுட்ரு, அதாவது இந்த புத்தகம் சார்ந்து இல்லாமல் வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள். இதிலிருந்து தான் இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2A உங்களுக்கு வினாக்கள் 3 வினாக்கள் வந்துச்சு. அதனால் இதை தெளிவுபடுத்தி பார்க்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கும். ஏன்னா இதிலிருந்து அதிகமான வினாக்கள் கேட்பான். இந்த முறை நல்லா கவனிங்க, 85 வினாக்கள் இந்த தேர்வினுடைய பாடத்திட்டத்தை எடுத்து பார்க்கலாம். 85 வினாக்கள் நமக்கு எஸ்எஸ்எல்சி தரம், அதாவது 10ஆம் வகுப்பு தரம் என்று சொல்கிறாங்க. கடைசியாக 15 வினாக்கள் கொடுத்துருங்க பாருங்கள். அது மட்டும்தான் தற்பொழுது உள்ள பள்ளி பாட புத்தகத்திலிருந்து எடுக்கப்படும் சொல்கிறாங்க. அப்போ நல்லா பாருங்கள், 10ஆம் வகுப்பு தரம் என்று சொன்னால் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் மட்டும் எடுப்பது கிடையாது. அந்த தரத்தில் எங்கெல்லாம் இருக்கிறதோ, டிகிரியாக இருக்கலாம், +1 +2 சிறப்பு தமிழ் அனைத்து நூல்களையும் தொகுத்து எடுக்கப்படக்கூடிய ஒரு தொகுப்பாக தான் இந்த 85 வினாக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் புத்தகத்தை தாண்டி ஒரு சில செய்திகளை படிக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். அடுத்த வினாக்கள் நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், ஏ சொன்னால் இல்லையா, ஏ என்று ஓரெழுத்து ஒரு மொழியை பொறிக்கக்கூடிய சொல் என்னன்றிருக்கான். ஏன்னா யார்? தலைவனா? தலைவனுக்கு ஐ என்று சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி தலைவனாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நெருப்பு. ஓகேங்களா?
தீ எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தான் நெருப்பு என்று ஒரு பொருளை தரும். அம்பு அதுக்கு தம ஏ என்று சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியை தரும். ஏ அப்படின்னா அம்பு. ஓகேங்களா? ஏ எனும் ஏவுகணை அறியா யமனையும் வெல்லும் திறமை உடையோன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லுவார் கம்பர் அழகா. என்னென்று பார்த்தோம் அப்படின்னா, இந்த சொயிலுக்கான விளக்கத்தை சொல்கிறார் பாருங்க கம்பர் அழகா. ராமனுடைய பானம் ஒரு வலதுகை இடதுகை எடுத்து செல்லக்கூடிய அந்த பானமாகப்பட்டது தன்னுடைய வலதுகை சென்று ராமனுடைய காதிலே சொல்கிறதாம். என்ன சொல்லுது? அதனால தான் பாருங்கள், வலதுகை இடதுகை பார்க்கின்ற பொழுது இந்த வலதுகைக்கும் இடதுகைக்கும் சண்டை ஏற்படுகிறது. என்ன சண்டை ஏற்படுகிறது? வலதுகையும் இடதுகையும். சாப்பிடுவதற்கு மட்டும் முன்னே செல்லக்கூடிய வலதுகையே இடதுகை பார்த்து வலதுகையை கேட்கிறது. சாப்பிடுவதற்கு மட்டும் முன்பே செல்லக்கூடிய வலதுகையே இடது கையாகி நான் சண்டைக்கு வரும்பொழுது மட்டும் வில் ஈற்றுவதற்காக நீ பின்னே செல்கிறாயே, நான் முன்னே நிற்கின்றேனே என்ற வார்த்தை சொல்கின்ற பொழுது அதற்கு வலதுகை சொல்கிறதாம், அம்பை ஈட்டுகின்ற நேரத்திலே ராமனுடைய காதுக்கே சென்று அவரை எப்படி கொள்ள வேண்டும் என்று நான் உரைக்கச் சென்றேனே தவிர நான் பயந்து பின்வாங்கவில்லை அப்படின்னு இந்த வரிக்கான விளக்கத்தை கம்பர் சொல்கிறார். அருமையான வார்த்தையை பாருங்கள். இந்த வலதுகையும் இடதுகையும் சண்டை ஏற்பட்டு ஒரு காலத்தில் இடதுகை சொல்கிறதான் வலதுகை இடத்திலே, வலதுகையே சாப்பிடுவதற்கு மட்டும் முன்பே செல்கிறாயே, சண்டை என்று வந்தால் அம்பை ஏவுகின்ற பொழுது பின்னோக்கி செல்கின்றாயே, என்ன காரணம் அப்படின்னு இடதுகை கேட்கின்ற பொழுது அதற்கு வலதுகை சொல்கிறது, ராமபிரான் இடத்திலே அவன் பயந்து செல்லவில்லை, நான் ராமபிரான் இடத்திலே சென்று ராவணனை எப்படி கொள்ளலாம் என்று காதிலே உரைக்கச் சென்றேன் என்ற வார்த்தையை ஏ என்று அன்பை கொண்டு இந்த வார்த்தையை பயன்படுத்தி கம்பரை வர்ணனைப்படுத்தியிருப்பார். அதெல்லாம் ஒவ்வொரு செய்திகளுமே கம்பராமாயணத்துலேருந்து மகாபாரதத்துலேருந்து எல்லாம் குறிப்பிட்ட செய்திகள் அனைத்துமே நமக்கு இந்த தமிழ் சான்றோர் முறையில் தெளிவாக தெரிய வேண்டிய செய்திகள் ஒவ்வொரு மனிதருக்கும். அதுக்கு பாருங்க, மா எனும் ஒரு எழுத்து ஒரு மொழி. சரிப்பா? மா என்பதற்கு விலங்கு என்று ஒரு பொருள். என்ன விலங்கு? விலங்கு. அது ஆட்டு விலங்கா, காட்டு விலங்கா, வீட்டு விலங்கா, அந்த வார்த்தைகளெல்லாம் அருமையாக கிடையாது. விலங்கு என்ற சொல்லுக்கு மா என்று ஒரு பொருள் உண்டு. விலங்கு என்று சொல்லுக்கு மா என்று ஒரு பொருள் உண்டு. மா என்றால் விலங்குன்னு சொல்லுவோம். வேறு என்ன சார் சொல்லுவோம்? வண்டு அப்படின்னு ஒரு சொல்லுவோம். என்ன சொல்லுமா? வண்டு. விவேக சிந்தாமணி சொல்ல பாருங்க, தண்டா மலரிடத்திலே பிறந்த தண்டீர் இல்லா மண்டுகம் மண்டா கானகம் இடமே இருந்து கமலமதை உண்ணும் என்ற வார்த்தையை சொல்லுவார். மண்டா கானகம் இடமே இருந்து மண்டா, இந்த வார்த்தையை நல்லா பாருங்கள். விவேக சிந்தாமணிக்கு ஆசிரியர் கிடையாது. நல்லா பாருங்கள், இந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுவார். தண்டா மலரிடத்திலே பிறந்த தண்டீர் இல்லா மண்டூகம். நல்லா கவனிங்க. மண்டுகம் ஒரு கடல், இப்போ ஒரு தாமரை குளம் இருக்குது. தண்டா மலரிடத்திலே பிறந்த தண்டீர் இல்லா மண்டுகம். இப்போ இந்த குளத்தில் தாமரை பூக்கள் பூத்து கொண்டிருக்கிறது. அது பக்கத்தில் இலைகள் இருக்கும், தாமரை பூக்கள் இருக்கும். அந்த தாமரை பூக்கின்ற பொழுதே அதில் தவளைகள் சென்று விளையாடும். பார்த்துருப்பீங்க. அந்த தவளைக்கு பேர் தான் மண்டுகம்னு சொல்கிறாங்க. தவளைக்கு பேர் என்னதுமா? மண்டூகம் அப்படின்னு வார்த்தை தவளைக்கு சொல்கிறாங்க. அந்த மண்டுகம் தண்டா மலரிடத்திலே பிறந்த தண்டீர் இல்லா மண்டுகம். அந்த மலர் பிறக்கும் பொழுதே அதனோடு விளையாடி கொண்டிருக்கூடிய மண்டுகம் என்று சொல்லக்கூடிய தவளை வண்டா கானகம் இடமே இருந்து கமலமதை உண்ணும் அப்படின்னு வார்த்தை சொல்கிறாரு. அப்போ அந்த தாமரை பூ இருக்கக்கூடிய தேனை அந்த தவளை குடிக்க போகிறது கிடையாது. ஏன்னா தவளைக்கு அதனுடைய அருமை தெரியாது. ஆனால் கானகம் இடத்திலே வரக்கூடிய வண்டு அந்த குளத்திற்கே சென்று அந்த குளத்திற்குரிய அந்த தாமரை பூவில் இருக்கக்கூடிய தேனை உரிந்து சாப்பிடுகிறது. அப்போ பாருங்கள், கூடவே இருந்தால் கூட அந்த பொருளினுடைய அருமை தெரியாது. கானகத்திலே இருந்து வரக்கூடிய மண்டு என்று சொல்லக்கூடிய இந்த வண்டுகம் என்ன பண்ணுது? அந்த தாமரை பூவில் இருக்கக்கூடிய தேனை உரிந்து உண்ணுகிறது. அப்போ என்ன தெளிவாக பாருங்கள், ஒரு தாமரை குளத்தில் தாமரையோடு ஒரு தவளை பிறக்குது. தாமரை மீது சென்று விளையாடும், தாமரை இலையின் மீது விளையாடும், தாமரை பூவின் மீது கூட ஏறி குதித்து விளையாடும். அப்பொழுது கூட அந்த தேனை உண்ணக்கூடிய திறமை அந்த வண்டுக்கு, அந்த மண்டுகம் என்று சொல்லக்கூடிய தவளைக்கு இல்லை. ஆனால் யாருக்கு இருக்குது? கானகம் இடந்தே இருந்து மண்டுகம் என்று சொல்லக்கூடிய, மண்டகம் என்று சொல்லக்கூடிய, வண்டா கானகம் இடமே இருந்து கமலமதை உண்ணும் என்று சொல்லக்கூடிய வண்டுக்கு அந்த பூமியினோடு இருக்கக்கூடிய அந்த தேனுக்கு வாசம் உண்டு. அதை போன்று வண்டை போன்று அயராது உழைத்து கொண்டிருக்கூடிய மாணவர்கள் நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் தேடி தேடி செய்திகளை சேகரித்து படித்தால் வாழ்விலை வெற்றி பெறலாம். அப்போ மா என்ற சொல்லுக்கு விலங்கு அல்லது வண்டு என்று ஒரு பொருள் உண்டு. சரிங்களா? அடுத்த வினாவை பார்க்கலாம். பாருங்கள், தே என்று சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. தே. சார், இந்த தே என்று ஓரெழுத்து ஒரு மொழிக்கு இரண்டு வார்த்தை சொல்கிறாங்க. ஒருத்தவங்க பாருங்கள், தெய்வம்னு சொல்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான் அப்படின்னா கடவுள் அப்படின்னு சொல்கிறான். சார், தெய்வத்துக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம்? தெளிவுபடுத்தி பாருங்கள். தெய்வத்துக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தானே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வமும் கடவுள் ஒன்று தான்.
எது சார் தமிழ்ச்சொல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் தான் தமிழ்ச்சொல். அப்போ ஒரு தலையில் 2 வார்த்தையும் கொடுத்துருப்பான், தெய்வம் கடவுள் ரெண்டையுமே கொடுத்துருப்பான். கொடுத்துட்டு எது சரியான இந்த ஓரெழுத்து ஒரு மொழின்னு கேட்டிங்கன்னா கடவுள் தான், தெய்வத்தை நம்ம குறிப்பிடக்கூடியது. அதே மாதிரி ஐ என்பது தான் தலைவன். தலைவன் என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு ஐ என்று பொருளை தரும். ஓகேங்களா. மாடு என்பது செல்வம் என்று பொருளை தரக்கூடியது. மாடு என்பதற்கு செல்வம் என்று பொருளை தரக்கூடியது. கல்வன்னா தெரியும், யாருன்னு தெரியும் நமக்கு, கல்வனை பொறுத்து சொல்லக்கூடிய சொற்கள். அப்போ இந்த ஓரெழுத்து ஒரு மொழியை தே என்று சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்ன சார் பொருள்னு கேட்டிங்கன்னா தெய்வம் என்று ஒரு பொருள் உண்டு. என்ன பொருள் உண்டு? தெய்வம் அல்லது கடவுள் என்று ஒரு பொருள் உண்டு. அடுத்து பாருங்கள், பூமி எனும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்கன்னு கேட்டிருக்கான். பூமி என்று சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி. சார் பூமி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால் இந்த பூலோகத்தை பூமின்னு சொல்லுவாங்க. அதற்கு ஓரெழுத்து ஒரு மொழி எதை சொல்கிறோம் அப்படின்னா நெடில் கூன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் பூமி அப்படின்னு சொல்லுவோம். சார் இந்த வை என்பது ஓரெழுத்து பூயை கொஞ்சம் வையகம் என்று சொல்லக்கூடிய சொல் உண்டு. ஆனால் இந்த வை என்று சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியை நாம் தமிழில் பயன்படுத்துவது இல்லை. இந்த கூ என்று சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியை தான் என்ன பண்ணுறோம், தமிழில் பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து பாருங்கள், பே எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்கான். பே அப்படின்னு என்ன பாருங்கள், பே என்றால் பேகன்னு ஒரு பொருள் உண்டு. ஆனால் அவன் முழுவதுமாக பேகன்னு சொன்னால் மட்டும்தான் பே என்று பொருளை குறிக்கும். சார் பேகனுடைய மனைவி பேர் கண்ணகிப்பா, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு, ஓகேவா. பேகனுடைய மனைவி பேர் கண்ணகி. நாம் பார்க்குற கோவலனுடைய மனைவி பேர் கண்ணகி இல்லை, பேகனுடைய மனைவி பேர் கண்ணகி. சரிங்களா. அதனால தான் இந்த கதையெல்லாம் சுருக்கமாக எழுதப்பட்டதான் நம்மளுடைய சிலப்பதிகாரம் என்ற செய்திகளும் உண்டு. அப்போ பே என்று சொன்னால் மேகம் என்று ஒரு பொருளை தரும். என்ன கூறுது? மேகம். இந்த பேரண்டம் என்பதும் கிடையாது, பூமி என்பதும் கிடையாது. பே என்று சொன்னால் என்னது? மேகம் என்று ஒரு பொருள் உண்டு. கருள் மேகம் பேமாய் பெழிந்தெடு பொழுது நீர்நிலையை ஆகினம் நிரம்பினது அறிவேன் என்று சொல்லக்கூடியது நம்முடைய தமிழ் சான்றோர்களுடைய அந்த அறநூல்கள் என்று சொல்லக்கூடிய நூல்களில் அந்த வேக சிந்தாமணி சொல்லக்கூடிய செய்திகளாக காட்சியளிக்கிறது. அப்போ பே என்று சொன்னால் நமக்கு என்னது? மேகம் என்று ஒரு பொருளை தருகிறது. சரிங்களா. திருப்பி பாருங்கள், கை என்று சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்யணும் கொடுத்துருக்காங்க. இது திருப்பி கேட்ட கொஸ்டின் தாங்க. பாருங்கள், கையூட்டுன்னு சொல்கிறாங்க. சார் கையூட்டு என்பதற்கு நம்ம அருமையான ஒரு வார்த்தை உண்டு, நம்முடைய பயன்படுத்துங்க, லஞ்சம் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இதுக்கு பேர் தான் கையூட்டு. இதுக்கு பேர் தான் என்னதுமா? கையூட்டு. கையூட்டுன்னு அது லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். உண்மையிலேயே தமிழ் நூல்கள்லாம் நம்ம எதுக்கு சார் படிக்கிறோம், தமிழ் நூல்கள்லாம் நம்ம ஏன் சார் வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறத்தை சொல்லக்கூடிய ஒரு நூல்கள் நம்முடைய தமிழ் நூல்கள்லாம். திருக்குறள்லாம் சொல்லும், அடுத்தவனை நீ இன்னும் துன்பம் செய்யக்கூடாது, அடுத்தவனை துன்பம் செய்தால் உனக்கு துன்பம் ஏற்படும் அப்படின்னு ஒரு நூல்கள் எல்லாம் சொல்லுது. அந்த தமிழ் நூல்களையெல்லாம் படித்த ஒரு தமிழன் பிற்காலத்திலே தவறு செய்ய மாட்டான், இந்த கையூட்டு போன்ற லஞ்சங்கள் எல்லாம் வாங்க மாட்டான். அப்படி என்று தமிழ் சான்றோர்கள் நம்ம டிஎன்பிசியாக நினச்சி தான் தமிழை படித்து அதன் பிறகு மக்கள் சேவைக்கு வர வேண்டும் அப்படின்னு நோக்கத்தோடு தமிழை நமக்கு பாடத்திட்டமாக வச்சுருக்காங்க. அதனால் தமிழ் மீடியத்தில் தமிழை படித்த நாம் தவறு செய்ய மாட்டோம். அதுக்கு தமிழனுக்கே உள்ள சிறப்பு, அதுதான் அறநூல்களின் தொகுப்பு என்று சொல்வார்கள். அப்படி தமிழ் நூல்களையெல்லாம் கொடுத்து வரக்கூடிய ஒரு செய்தி நமக்கு. இந்த கையூட்டு என்பது லஞ்சம் என்று ஒரு பொருளை குறிக்கும். இழக்கமும் கிடையாது, புழக்கமும் கிடையாது. எது சார் நம்ம கை என்று சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒழுக்கம் என்று ஒரு பொருளை தரும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு ஒழுக்கம் என்று ஒரு பொருளை தரும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஓ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்வுகள்னு கொடுத்துருக்கான். ஓ எனும் ஓரெழுத்து ஒரு மொழி. சார் ஏற்கனவே ஓ எனும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன சார் பார்த்தோம்? ஏற்கனவே ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்துருப்போமே. திருப்பி வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்து பாருங்கள். இங்கே பாருங்க, ஓ எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு மகிழ்ச்சி எனும் ஒரு பொருளை உண்டுன்னு சொன்னோம். அதே போல் இந்த ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்கேன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஓ எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு ஏற்கனவே சொல்லணுமா, இந்த ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு மதகு நீர் தாங்கும் பலகை. ஓகேவா. ஓங்கு நீர் உய்ய அறிவேன் தான் சோழன் மனை எதனை என்று மெய்கீர்த்திகள் சொல்லுது. அப்போ ஓங்கு நீர் மதல்கள் தாங்கி இருக்கக்கூடிய மதில் நீர். நம்ம தமிழன் எப்படி வாழ்ந்தான்னு இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க பாருங்கள். நல்லா இந்த அரண்மனை, நீண்ட அரண்மனையை கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதை சுற்றி அகழிகள் இருக்கும். அந்த அகழிகளில் முதலைகள் இருக்கும்.
அப்போ யாராகினும் உள்ளே வந்து அந்த நாட்டை வந்து நம்ம பறிகொடுத்து நாட்டை வந்து கவர்ந்து விடக்கூடாது என்று அந்த அரங்கை அமைத்து பாதுகாத்தனர் தமிழர்கள். அது சோழ பரம்பரை, முக்கியமான சோழ பரம்பரை பற்றி சொல்லக்கூடியது. அப்போது இதுக்கு என்ன சார்னா மதகநீர் தாங்கும் பலகை என்று ஒரு பொருள். ஓகேங்களா? என்னதுப்பா? மதகநீர் தாங்கும் பலவை. ஓகேங்களா? இது அந்த குமுழித்தூம்பு என்று சொல்லக்கூடிய கரிகால சோழனுடைய வரலாறை பற்றி படிச்சிருக்கோம். குமுழித்தூம்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த அகழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து தண்ணி நிரம்ப இருக்கின்ற பொழுது, குறைவாக இருக்கின்ற பொழுது அதை சுத்தம் செய்வது என்பது ரொம்ப கடினமாக செய்தியாக இருக்கும். அப்போ சுத்தம் செய்வதுக்காக கீழே ஒரு குண்டு போன்று ஒரு செய்தியை கொடுத்துட்டு மேலே ஒரு பலகையை கொடுத்துட்டு, அப்போ தண்ணி நிரம்பி இருக்கின்ற பொழுது மதகையை திறக்கும் பொழுது இந்த பலகையை மட்டும் மேலே எடுத்தோமானால் அது இருக்கக்கூடிய தண்ணீர்கள் எல்லாம் அடித்து வேகமாக சென்றுவிடும். அது வரக்கூடிய சேறு சகதி எல்லாம் தனியே சென்றுவிடும். அது நம்முடைய மிகப்பெரிய ஒரு அறிவியல் செய்தியை சொல்லக்கூடிய நூலாகவும் இது காட்சியளிக்கிறது. அப்போ ஓங்குநீர் என்று சொல்வார்கள் இல்லையா? அப்போ ஓங்குநீர் என்று சொன்னால் மதகு நீரை தாங்கும் பலகை, ஓங்கு நீர் வைய அரண் அப்படின்னு வார்த்தை சொல்கிறாங்க. அப்போ மதல் நீரை தாங்கக்கூடிய ஒரு அரணாக காட்சியளிப்பது ஓ என்று சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி மதகநீரினுடைய பலகையை பற்றி சொல்லுது. சரிங்களா? இது எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழியை காட்சியளிப்பது. அடுத்து பாருங்கள், கோ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருளை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்கான். கோ எனும் ஓரெழுத்து ஒரு மொழி. சார் கோ எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குன்னா சார் பொருள்னு கேட்டிங்கன்னா, இதில் பாருங்கள் அகல் கொடுத்துருக்கான், பலகை கொடுத்துருக்கான், மதில் கொடுத்துருக்கான், சிவிகைன்னு கொடுத்துருக்கான். சார் இந்த சிவிகை என்று சொல்ல பாருங்கள், சிவிகை சிவிங்கை, இந்த ரெண்டு பொருளுக்கு வித்தியாசம் உண்டு. சார் சிவிகை அப்படின்னா என்ன சார்னு கேட்டிங்கன்னா பல்லக்கு, சிவிங்கை என்பதுதான் தூக்கு பொருள் என்று சொல்வார்கள். ஓகேங்களா? வித்தியாசம் உண்டு. அப்போ நல்லா பாருங்கள், நம்முடைய திருஞான சம்பந்தர் ஐயா அவர்கள் இளம் வயதிலே இறைவன் மீது பாடல் பாடக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றவர். அந்த இளம் வயதிலே பாடல் பாடக்கூடிய ஆற்றலை பெற்றக்கூடிய அவருக்கு சிவபெருமானால் அளிக்கப்பட்ட ஒரு பொருள் தான் சிவிங்கை என்று சொல்லக்கூடிய இந்த பல்லக்கு. அனைவரும் 4 பேர் தூக்கி அழைத்து செல்லக்கூடிய பல்லக்கு, அதை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ இந்த கோ எனும் ஒரு எழுத்து ஒரு மொழி எதை சார் குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மதில் என்று சொல்லக்கூடிய பொருளை குறிக்குது. இந்த கோ என்று ஒரு எழுத்து ஒரு மொழி ஏற்கனவே என்ன சொன்னோம்? அரசன் என்று ஒரு பொருளை குறிக்குதுன்னு சொன்னோம். என்ன சொன்னோம்? அரசன் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை குறிக்குதுன்னு சொன்னோம். அப்போ கோ எனும் ஒரு எழுத்து ஒரு மொழி யாரை சார் குறிப்பிடுதுன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுது? இந்த மதில் என்று சொல்லக்கூடிய அரணை பற்றிய சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நமக்கு காட்சியளிக்கிறது. இதுதான் வந்து மதில் என்று சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி. சரிங்களா? அப்போ ஓரெழுத்து ஒரு மொழி நமக்கு மொத்தம் எத்தனை சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் நமக்கு காட்சியளிக்கிறது. சரிங்களா? அப்போ இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சொற்களை எல்லாம் பார்க்கலாம். சார் எங்கே சார் 42 ஓரெழுத்து ஒரு மொழி பயன்படுத்துகிறோம்? 42 ஓரெழுத்து இது மட்டும் தான் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இதை தாண்டிய ஒரு சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் நமக்கு காட்சியளிக்கிறது. அதெல்லாம் ஒவ்வொரு வகுப்புகள் நம்ம திறந்து பார்த்துட்டு இருக்கோம். போன வகுப்பில் ஒரு எழுத்து ஒரு மொழி பார்த்தோம். அடுத்த வகுப்புகளை இது ஓரெழுத்து ஒரு மொழிகளை பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஓரெழுத்து ஒரு மொழியுடைய தொடர்பாக செய்திகளை ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கின்ற பொழுது 42 ஓரெழுத்து ஒரு மொழி நமக்கு பெருசாக தேவையில்லை. நமக்கு என்ன கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 ஓரெழுத்து ஒழுங்குமுறைகளை மட்டும் நம்ம வந்து தெளிவாக படித்தா போதும். ஏன்னா அதுலேருந்து தான் வினாக்கள் அதிகமாக நம்ம கேட்கப்படுது. இந்த 17 ஓரெழுத்து ஒரு மொழிகளையும் தெளிவாக நம்ம படிக்க வேண்டுமானால் நம்ம பாட புத்தகத்தில் இருக்குது, நம்ம பயிற்சி துறையால் அழைக்கப்பட்டிருக்கூடிய அந்த மெட்டீரியல் எடுத்து சொல்லக்கூடிய 17 ஓரெழுத்து ஒழுங்குமுறை படித்து படித்தாலே போதும். ஏன்னா 42 ஓரெழுத்து ஒழுங்குமுறைகளையும் படித்து 42 வினாக்களாக வரப்போதில்லை. ஒரு சில ஓரெழுத்து ஒருமையில் தான் உண்டும். கடந்த ஆண்டு வினாக்கள் இருப்பதையும் அந்த நெடுநெழுத்துக்கள் வரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியை மட்டும் நம்ம தெளிவுபடுத்தி பார்த்தால் போதும். சரிங்களா? இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42, அதில் 17 ஓரெழுத்து மொழி மட்டும் முக்கியமானதாக இருக்கும். மீதியெல்லாம் பார்த்துட்டு விட்டு சென்றாலே போதும், நமக்கு ஒரு தெளிவான செய்தி கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ இது வரைக்கும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் நமக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிடுச்சு. ஓகேங்களா? ஓரெழுத்து ஒரு மொழி டாப்பிக்கே ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஓரெழுத்து ஒரு மொழியை முடித்த உடனே அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா வேர்ச்சொல் அறிதல். என்ன பார்க்க போகிறோமா? வேர்ச்சொல். அதுக்கு முன்னாடி வேர்ச்சொல்லுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சொல் அப்படின்னு 2 வகையாக பிரித்தோம். இலக்கண வகை சொற்கள், இலக்கிய வகை சொற்கள்னு பிரித்தோம். இப்போ இலக்கண வகை சொற்கள் 4 வகை: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கிய வகை சொற்கள் ஒரு 4 வகைப்படும் சொல்லணும். என்ன பார்த்தோம்? இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் 4 வகை பார்த்தோம். சரிங்களா? அதில் பெயர்ச்சொல்லின் வகையறிதல் அப்படின்னு ஒரு தலைப்பை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பாருங்கள், வேர்ச்சொல் பார்க்க வேண்டும் என்றால் வினைச்சொல்லின் வகையறிதல் அப்படின்னு ஒரு தலைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முழுக்க இந்த டாபிக் இதில் வந்து வேர்க்கேள்வி நிலைய வரும், அதை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சொல்லை, ஓகேவா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்லை 2 வகையாக பிரித்தாங்க. ஒன்று பாருங்கள், இலக்கண வகை சொல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு பிரித்தாங்க.
சரிங்களாமா? இப்போ இலக்கண வகை சொற்கள் பார்த்தீங்கன்னா பெயர் சொல், 2 பாருங்கள் வினைச்சொல், 3 பாருங்கள் இடைச்சொல், 4 பாருங்கள் உரிச்சொல். அதே போல் இலக்கிய வகை சொற்களை 4 வகையை பிரித்தாங்க. இயற்சொல், திரிச்சொல், இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். மொத்தம் இப்படி பிரிச்சிருக்காங்க. அப்போ சொற்களை எத்தனை வகையாக பிரித்தாங்கன்னா இலக்கண வகை சொற்கள், இலக்கிய வகை சொற்கள் என்று 2 வகையாக பிரித்தாங்க. இப்போ இலக்கண வகை சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கிய வகை சொற்கள் பாருங்கள் இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இது ஒரு 4 வகை. சார் இப்போ இந்த இலக்கண வகை சொற்களை 4 வகையில் பெயர் சொல்லை பற்றி நம்ம பார்த்தோம். சரிங்களா? நிறையா செய்திகள் நிறையா இருக்கும். பெயர் சொல்லை பற்றி நம்ம பார்த்தோம் நிறையா. அதை தவிர்த்துட்டு பாருங்கள் வினைச்சொல்லை பற்றி நம்ம செய்திகள் நிறையா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வினைச்சொல் தான் முழுக்க நம்ம பார்க்கக்கூடிய செய்திகளாக இருக்கும். வினைச்சொற்களை பற்றி முழுக்க பார்க்கக்கூடிய செய்திகள் நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த வினைச்சொற்கள் இருந்தால் நம்ம வினாக்கள் நமக்கு வருது. என்ன சார் என்னது கேட்டிங்கன்னா, வினை முற்றுனா என்ன, பெயர் எச்சம்னா என்ன, தெரிநிலை பெயர் எச்சம்னா என்ன, குறிப்பு பெயர் எச்சம்னா என்ன, அந்த செய்திகள் எல்லாமே நம்ம இங்கே தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? முழுக்க நம்ம இந்த செய்திகளை பற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வினைச்சொல். வினைச்சொல்ல 2 வகையாக பிரித்தோம். ஓகேங்களா? என்ன பிரித்தோம் அப்படின்னா முற்றுன்னு பிரித்தோம். ஓகேங்களா? 2 பாருங்கள் எச்சம்னு பிரித்தோம். ஓகேங்களா? முற்றுக்கும் எச்சத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தையை நல்லா பாருங்கள். வந்தான் என்ற சொல் இருக்குது. வந்தான் என்ற சொல் நல்லா பாருங்கள். ஒரு தொடர் அதாவது ஒரு பெயர் சொல்லை எடுத்து ஒரு சொல் அந்த தொடர் முற்று பெற உதவினா அதுக்கு பேர் என்னதுமா? வினை முற்று அப்படின்னு வார்த்தையை சொல்கிறார். அந்த தொடர் முற்று பெற உதவினா அதுக்கு பேர் என்னதுமா? வினை முற்று. நல்லா பாருங்கள், வந்தான் என்ற சொல் ஏதாவது ஒரு பெயர் சொல்லை போட்டு பாருங்கள். ராமன் வந்தான், கண்ணன் வந்தான், கோவிந்தன் வந்தான். அப்போ அந்த தொடர் முற்று பெற்று விட்டதா? அதனால் இதுக்கு பேர் என்னது? முற்றுன்னு பேர். அந்த வினை முற்று பெற்று விட்டால் அதுக்கு பேர் என்னதுமா? முற்று என்று பெயர். எச்சம் பாருங்கள், வந்த. ஓகேங்களா? என்ன சொல்லுது பாருங்கள். இப்போ வந்தான்னா முட்டு போச்சு, முற்று போட்டு அந்த சொல் முடிந்து விட்டது. வந்த என்ற சொல்லுக்கு என்ன சார் பொருள்னு கேட்டிங்கன்னா, முற்று பெறவில்லை, முற்று பெறாமல் எஞ்சி நிற்கின்றது. அதனால் இதுக்கு பேர் என்னது? எச்சம் என வரையறுத்திருக்காங்க. நல்லா கவனிங்க. ஒரு சொல் முற்று பெற்று இருந்தால் ஒரு பெயர் சொல்லை எடுத்து ஒரு வினைச்சொல் அந்த வாக்கியம் முற்று பெற்றால் அதுக்கு பெயர் வினை முற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சொல் முற்று பெறவில்லை என்றால் அதற்கு பெயர் எச்சம் அப்படின்னு வார்த்தை சொல்கிறாங்க. சார் இந்த முற்று பெற்ற இந்த சொல்லுக்கு வினைமுற்று அப்படின்னு வார்த்தை உண்டு. இதை ஒரு 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. நல்லா பாருங்கள். தெரிநிலை வினைமுற்று, தெரிநிலை வினைமுற்று. 2 பாருங்கள் குறிப்பு வினைமுற்று. 3 பாருங்கள் ஏவல் வினைமுற்று. 4 பாருங்கள் வியங்கோல் வினைமுற்று. 'ஓகேங்களா? இப்போ எச்சம், இந்த எச்சத்தை 2 வகையாக பிரித்தாங்க. நல்லா பாருங்கள். பெயரெச்சம், வினை எச்சம். பெயரெச்சம், வினை எச்சம். இந்த பெயரெச்சத்தை ஒரு 4 வகையாக பிரிச்சிருப்பாங்கம்மா. நல்லா பாருங்கள். தெரிநிலை பெயரெச்சம், இரண்டு பாருங்க குறிப்பு பெயரெச்சம், மூணு பாருங்க தெரிநிலை பெயர்மெச்சம், குறிப்பு பெயர்மெச்சம், எதிர்மறை பெயரெச்சம், நான்கு பாருங்க ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம்,
சரிங்களா? நல்லா பாருங்கள். பெயரெச்சத்தை 2 வகையாக பிரிச்சிருக்கோம். தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதே போல் வினையெச்சத்தை 2 வகையாக பிரிக்கிறோம். ஓகேங்களா? ஒன்று பாருங்கள், தெரிநிலை வினையெச்சம். இரண்டு பாருங்கள், குறிப்பு வினையெச்சம். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ வினைச்சொற்களை எத்தனை வகையாக பிரிச்சிருக்கோம்? நல்லா பாருங்கள். முற்று, அதுக்கு பேர் வினைமுற்றுன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? வினைமுற்று. அதுக்கு பிறகு எச்சம். ஓகேங்களா? என்ன எச்சம்? நல்லா பாருங்கள். பெயரெச்சத்தை 2 எச்சம் 2 வகைப்படும். பெயரெச்சம், வினையெச்சம். முற்று எத்தனை வகைப்படுது? 4 வகைப்படுது. ஓகேங்களா? என்ன பாருங்கள், தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. எச்சத்தை பார்த்து 4 வகை 2 வகையாக பிரிச்சிருக்கோம். தெரிநிலை, குறிப்பு, எதிர்மறை, ஈறுகெட்ட எதிர்மறை, வினையெச்சம் 2 வகை. தெரிநிலை, குறிப்பு, இவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? இதனுடைய அடுத்த பதிவில் இதற்கான முழு விளக்கத்தையும் கொடுத்து விட்டு வேர்ச்சொற்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.